இயேசு கிறிஸ்துடைய வருகை இருந்தது 1ஆம் நூற்றாண்டுல. இயேசு கிறிஸ்துவனுடைய வருகைய சனகரிப் சங்க பிரதானாசாரியர் உட்பட பல பேர் பார்த்தவர். இயேசு கிறிஸ்துடைய வருகையை அப்போஸ்தலன் யோவான் பார்த்தவர். இயேசு கிறிஸ்துவனுடைய வருகைய குத்தின ஜூதர்கள் பார்த்தவர்கள். இயேசு கிறிஸ்துவனுடைய அந்த வருகை 1ஆம் நூற்றாண்டுல தெளிவாக பல அடையாளங்களோட, வானத்துல பல விஷயங்களோட, இன்னும் பூமியில பல விடயங்களோட அந்த வருகை இருந்தது. இயேசு கிறிஸ்து அந்த வருகைய அவர் இப்படி பல இடங்கள்ல அவர் சொல்லி இருக்கிறார். அப்ப ஒவ்வொரு சந்தர்ப்பத்தை நாங்கள் விளங்கி இருக்கிறோம். அந்த வருகைய பற்றி கதை கேட்கல. அவர் இந்த தலைமுறையில அது நடக்கும் என்று இந்த தலைமுறை என்று அவர் சொல்லி இருக்கிறார். அப்ப இந்த தலைமுறை என்றது அவற்ற அந்த வசனத்தை கேட்டுக்கொண்டிருந்த அந்த தலைமுறை தான். அதுல இயேசு கிறிஸ்துடைய வருகை 1ஆம் நூற்றாண்டு இருந்தது. அவர் பொய் சொல்ல மனுஷன் இல்ல. அத சாட்சிகளோட அவற்ற வார்த்தைகள் ஒன்றும் பொய்யும் இல்லை. இதை விட எங்களுக்கு ஹிஸ்டோரியன் ஜோசிபஸ் அவர் வரலாற்று ரீதியாயும் வரலாற்று ஆசிரியர் ஜோசிபஸ் அவர் அதுகளை வல திறம்பட பதிவு செய்து 37ஆம் ஆண்டு கிபி 37 அப்போகலிப்சிஸ் 6வது அதிகாரம் 9ஆம் வசனத்திலிருந்து 11வது வசனம் வரைக்கும் இந்த 5ஆம் முத்திரையை உடைச்ச பொழுது மகா உபத்திரவ காலத்தினுடைய அந்த நிகழ்வுகளை எங்களுக்கு ஆட்டுக்குட்டியானவர் காட்டுறதை நாங்கள் பார்க்க வழிகட்டு. நாங்கள் அந்த மகா உபத்திரவத்தை பற்றி இயேசு கிறிஸ்து தான் மரிக்கிறதுக்கு ஒரு சில நாட்களுக்கு முன்னர் அவர் இப்படியான இந்த விடயங்கள் நடக்க இருக்குது என்கிறத குறித்து அவர் அறிவித்ததை நாங்கள் விளங்கிக் கொள்ள முயன்ற. நாங்கள் அதில் குறிப்பாக 22ஆம் அதிகாரம் 20ஆம் அதிகாரம் 21 இருந்து நமக்கு 23 வரைக்கும் அதனுடைய நெருங்கிய சூழமைவுக்களை அந்த பகுதி எப்படி எங்களுக்கு கொண்டு வரப்படுகிறது நாங்கள் விளங்கினாங்க. பிற்பாடு அந்த 24வது அதிகாரம் எங்களுக்கு இயேசு கிறிஸ்துவனோட நெருங்கின அந்த அவரோட கூட இருந்து பல ட்ரெயின் பண்றதுக்கு ஆண்டவர் வச்சிருந்த சீஷர்கள் அப்போஸ்தலர்களால கேட்கப்பட்ட ஒரு கேள்விக்கு அந்த பதில் திருப்பி கொடுக்கப்பட்டு கொண்டு வரைக்கல அந்த மகா உபத்திரவம் அதுல சொல்லப்பட்டு கொண்டு போறது நாங்கள் விளங்கினாங்க. ஆனா இயேசு கிறிஸ்து தான் மரிக்கிறதுக்கு கடைசி அந்த கிழமை மாத்திரமல்ல, அவர் அதுக்கு முன்னரும் இந்த மகா உபத்திரவம் இந்த தலைமுறையில அது வரும், அவர்கள் அந்த தலைமுறையில கடவுளுடைய பாலாக்கு மறுவறுப்பையும் சந்திப்பினம் என்று சொல்லியும் அவர் சொல்லியிருந்தவர். அதில் இயேசு கிறிஸ்து தான் மிருகங்களோட வர்றது அந்த தலைமுறையில இருக்கும் என்றது அவர் சாகரத்துக்கு முன்னுக்கு சொன்ன ஒரு சில அந்த அந்த வேரத்தில் சொன்னது மட்டுமல்ல, வேற சந்தர்ப்பங்களையும் அவர் சொல்லி இருக்கிறார் என்றதை நாங்கள் பார்த்தோம். என்னத்தை அவர் சொல்லி இருக்கிறார்? அந்த தலைமுறையில தான் அவருடைய மிருகங்களுடனான வருகை இருக்கும் என்றதை அவர் சொன்னார். அப்படி சொல்லிக்கல மகா உபத்திரவமும் இருக்கும், அதுக்கு பிறகு மிருகங்களுடனான வருகை இருக்கும் என்றதை அவர் சொன்னார். அதுல மத்தேயு 24 அவர் மரிக்கிறதுக்கு முன்னுக்கு மட்டும் அவர் அதை பற்றி சொன்னவர் அல்ல. அப்படி அவர் சொன்ன வேற ஒரு 4-5 சந்தர்ப்பங்களை நாங்கள் குறிப்பிடுறோம். சொன்னா என்னென்ன சந்தர்ப்பம் சொல்லலாம்? அப்போஸ்தலருக்கு அப்போஸ்தல ஊழியத்துக்கு ஆண கொடுத்து தெரிவு செய்த அனுப்பைகளையும் அவர் மகா உபத்திரவத்தையும் பாலாக்கு மறுவறுப்பையும் குறித்து அவர் கதைச்சவர். அதாவது மிருகங்களுடன வர்றது அதான் பாலாக்கு மறுவறுப்பு. அப்ப இந்த மிருகங்களுடன வாரதும் அடுத்தது மகா உபத்திரவமும் நடக்கும், ரெண்டும் நடக்க இருக்குது என்றதை அவர் அப்போஸ்தலர்களாக 12 பேரை தன் சீஷரை தெரிவு செய்து ட்ரெயின் பண்றதுக்கு அவர்களை அனுப்பிக்கல அவர் அதை கதைச்சவர். இன்னும் ஒரு சந்தர்ப்பம் சொல்லாதவரால்
ஸ்ரீசத்துவத்தினுடைய கிரயம் பற்றி கதை கேட்கலையும் அவர் நீங்கள் உபத்திரவப்படுத்தப்படுவீர்கள், காட்டி கொடுக்கப்படுவீர்கள், துன்புறுத்தப்படுவீர்கள், உங்களுக்கு மகா உபத்திரவம் இருக்குது. ஆனா இந்த தலைமுறையிலேயே நான் அவர்களை பாழாக்குவன் திருப்பி என்றும் அவர் இந்த தலைமுறையில் அதை செய்வன் என்று சொல்லி அவர் கதைச்சிருக்கார். ஆகல இந்த தலைமுறையில அவர்களை அழிப்பேன் என்ற வருகை இருக்கும். அதே நேரம் அந்த அழிவுக்கு முன்னுக்கு நீங்கள் உபத்திரவப்படுவீர்கள் என்றது அவர் ஸ்ரீசத்துவத்தின் கிரயம் பற்றி கதை கேட்கலையும் அவர் ஏற்கனவே அதை சொல்லி இருக்கிறார். இன்னும் ஒரு சந்தர்ப்பம் சொன்னியாக்கள் சொல்லக்கூடாது. சனகரிப்பின் நியாய தீர்ப்பில இயேசு கிறிஸ்துவ நியாயம் விசாரிச்சு கொண்டிருக்கையும் அவர் அந்த தான் இந்த தலைமுறையில அந்த மிருகத்தில அவர்களுக்கு பாழாக்கி அவர்களை அழிப்பன் என்று சொல்றது அவர் கதை சொன்னார். அதனால அது அந்த தலைமுறையில தான், அதுவும் பிரதான ஆசாரியர் சனகரிப் சங்கத்தில் இருந்த யாக்கள் அதை பாப்பினம் தான் தன் வருகை என்று சொல்லி அவர் அங்கு அறிவிச்சிருந்தவர். அதாவது கிறிஸ்துவனோடு எருசலேம் அழிவு, ஆலய அழிவு, ஜூத இனத்தினுடைய முடிவு இவர்கள் கண்ணால பாப்பினம் என்று சொல்லி ஆண்டவர் அதைத்தான் நாங்கள் சொல்றோம், பாலாக்கு மாதிரி வெறுப்பு நடந்தது. அதனால இயேசு கிறிஸ்து அத சனகரிப் சங்கத்திலையும் தான் சொல்லி இருந்தவர். அவர் தன்னை நீங்கள் நம்பாம என்ன இப்படி கொலை செய்து துன்புறுத்துகிறது, இப்படி இந்த விஷயங்கள் எல்லாத்துக்கும் சேர்த்து மனுஷகுமாரன் உங்களை அழிக்கிறத நீங்கள் பாப்பீங்கன்னு சொல்லி. அப்ப அது இன்னொரு சந்தர்ப்பம். வேற இன்னொரு சந்தர்ப்பம் அப்போஸ்தலன் யோவானும் பேதுருவையும் குறிச்சு அவர்களுடைய சாவுகளை பற்றி கதை கேட்கல. பேதுருவுக்கு நீ வயசான காலத்துல நீ இன்னொருவருடைய அறைய கட்டுவான், நீ ஒன்னும் செய்யலாம இருப்ப, என்னடா உன்னால நீ வயசு போய்ச்சாக இல்ல அந்த விஷயம். அதாவது உண்ட கைகள் கட்டுப்பட்டு இருக்கும், உன்னால அந்த அளவுக்கு உன்ன துன்புறுத்துவாங்க, நீ சாவ என்று சொல்லி அவர் கதை கேட்கல. அப்ப ஜோவான் அப்போஸ்தலன் ஜோவான் அப்ப முடிவு என்ன என்றத அவர் கேட்கல. இது உயிர்த்தெழும்பின அப்புறம் இந்த சந்தர்ப்பம், உயிர்த்தெழும்பின அப்புறம் அவர் அப்படி கேட்கல. இயேசு கிறிஸ்துவர் நான் வரும் வரைக்கும் அவன் இருப்பான், நான் வரும் வரைக்கும் அவன் இருப்பான். அப்ப அதுல இருந்து தெரியுது இயேசு கிறிஸ்து வரைக்குள்ள அப்போஸ்தலன் ஜோவான் உயிரோட இருந்தவர். அப்ப ஆனா அப்போஸ்தலன் பேதுரு இயேசு வரைக்குள்ள உயிரோட இல்லை. அப்ப இயேசு கிறிஸ்து அவர் அவருடைய வருக அந்த 1ஆம் நூற்றாண்டிலேயே யோவான் அவற்றை வருகையை கண்டவர். அப்ப இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழும்பின பிறகும் இந்த தன் வருகையை குறித்து அவர் கதைச்ச இடம் இந்த யோவான் 21ஆம் அதிகாரம். அப்ப அவர் வருகிறார் என்று சொல்றது, அந்த வருகை மிருகங்களுடன் வர்றது, அந்த மிருகங்களுடனான வருகை என்றாலே அங்க பாழாக்குற அறிவறுப்பு தான். அந்த அளவுக்கு அந்த பாழாக்குற விஷயம் தான் நடக்கும் அவற்றை வருகை. இது அவருடைய சரீர ரீதியான வருகையை பற்றி கதைக்க இல்லை. பாடிலி கமிங், செகண்ட் கமிங், அதாவது உடல் ரீதியான 2ஆம் வருகையை நாங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். இப்ப இதுகள் நடந்து 2000 வருஷமா போச்சு. நாங்கள் பார்க்கிறோம் இயேசு கிறிஸ்து எப்படி சரீர ரீதியாக அவர் முதல் தரம் வந்தாரோ, நாசரேத்தூர்ல வளர்ந்து, பெத்லஹேமில பிறந்து நாசரேத்தூர்ல வளர்ந்து, அவர் சரீர ரீதியாக அவர் ஃபர்ஸ்ட் டைம் அவர்கிட்ட வருகை இருந்துச்சோ, அதே மாதிரி செகண்ட் டைம் அவற்ற வருகை சரீர பிரகாரமா இருக்கும், உடல் ரீதியான வருகை ஒன்று இருக்கு. அது எப்ப என்று நமக்கு தெரியாது. அவர் அதை பற்றி சொல்ல அவர் மனுஷகுமாரனாக தனக்கும் அது தெரியாது என்று சொன்னார். அத எப்ப என்று சொல்லி அது கடவுள் முடிவு பண்ணி இருக்கிறார். அது உங்களுக்கு அவசியம் இல்லை. ஆனா நீங்கள் என்ன செய்ய வேணும்
என்றதுக்கு அவர் சில விடயங்களை சொல்லிட்டு போயிருந்தாங்க. அப்ப அந்த விஷயம் முதலாம் நூற்றாண்டுல நடக்க இல்லை. இயேசு கிறிஸ்துடைய வருகை இருந்தது முதலாம் நூற்றாண்டுல. இயேசு கிறிஸ்துவனுடைய வருகைய சனகரிப் சங்க பிரதானாசாரியர் உட்பட பல பேர் பார்த்தவர். இயேசு கிறிஸ்துடைய வருகையை அப்போஸ்தலன் யோவான் பார்த்தவர். இயேசு கிறிஸ்துவனுடைய வருகைய அந்த அவரை குத்தின ஜூதர்கள் பார்த்தவர்கள். இயேசு கிறிஸ்துவனுடைய அந்த வருகை முதலாம் நூற்றாண்டுல தெளிவாக பல அடையாளங்களோட, வானத்துல பல விஷயங்களோட, இன்னும் பூமியில பல விடயங்களோட அந்த வருகை இருந்தது. இயேசு கிறிஸ்து அந்த வருகைய அவர் இப்படி பல இடங்கள்ல அவர் சொல்லி இருக்கிறார். அப்ப ஒவ்வொரு சந்தர்ப்பத்தை நாங்கள் விளங்கி இருக்கிறோம். அந்த வருகையை பற்றி கதை கேட்கல. அவர் இந்த தலைமுறையில அது நடக்கும் என்று இந்த தலைமுறை என்று அவர் சொல்லி இருக்கிறார். அப்ப இந்த தலைமுறை என்றது அவற்ற அந்த வசனத்தை கேட்டுக்கொண்டிருந்த அந்த தலைமுறை தான். அதுல இயேசு கிறிஸ்துடைய வருகை முதலாம் நூற்றாண்டு இருந்தது. அவர் பொய் சொல்ல மனுஷன் இல்லை. அத சாட்சிகளோட அவற்ற வார்த்தைகள் ஒன்றும் பொய்யும் இல்லை. இதை விட எங்களுக்கு ஹிஸ்டோரியன் ஜோசிபஸ் அவர் வரலாற்று ரீதியாயும் வரலாற்று ஆசிரியர் ஜோசிபஸ் அவர் அதுகளை திறம்பட பதிவு செய்து 37ஆம் ஆண்டு கிபி 37 பிறந்து 101ஆம் ஆண்டு மரிச்சையாள் அந்த வரலாற்று ஆசிரியர். அப்ப அவர் இயேசு கிறிஸ்துவனுடைய இந்த சம்பவங்களையும் அவர் பதிவு செய்து அந்த இயேசு கிறிஸ்து அவர் மிருகங்களோட வந்ததை அவர் பதிவு செய்கிறார் முதலாம் நூற்றாண்டுல. வலு தெளிவா இந்த நடந்த விடயங்கள் எல்லாம் வரலாறுல பதிவு செய்யப்பட்டிருக்கு. ஆல்ரைட், அது நாம் சொல்றது ஜோசிபஸ் அல்ல அவருடைய பேர், ஹிஸ்டோரியன் ஜோசிபஸ். சோ இத நாங்கள் விளங்கி கொண்ட நாங்கள் இவ்வளத்தை பின்பக்கம். இப்ப இயேசு கிறிஸ்து முன்னறிவிச்ச அந்த முன்னறிவிப்பு என்ன? உங்களுடைய வீடு பாழாக்கி விடப்படும். உங்களுடைய வீடு பாழாக்கி விடப்படும். இந்த முன்னறிவிப்பு வீடுகள் பாழாக்கி விடப்படும் என்றதுக்கு முன்னுக்கு அவர் என்ன சொன்னார்? அத்திமரத்தால் அந்த அற்புதத்தை செய்து காட்டினார். இப்படித்தான் பட்டு போவியல் என்று சொல்லி. அதே நேரம் பரிசேர் வேதபாரகர் அந்த ஆட்சிக்கும் சபை அமைப்புக்கும் நீதிமன்றத்தில் இருக்கிற மோசே நியாய சங்கத்தில் கதிரையில் இருக்கிற அவர்களுக்கும் இயேசு கிறிஸ்து படுபயங்கரமான சாபத்தை அழிவுக்குரிய ஐயோவுகளை அவர் சரியான சபிக்கிற வார்த்தைகளை அவர் கடைசியா கதைச்சு கொண்டிருந்தவர். அப்ப இந்த மாதிரி இந்த சபிக்கிற வார்த்தைகள், அடுத்தது சபிச்சு பட்டு போன அத்திமரம், மற்றது அவர் சொன்ன 3 முக்கியமான உவமைகள், கதைகள், இதுகளெல்லாம் கேட்டுக்கொண்டிருந்த சீஷருக்கு சரியான ஒரு ஷாக்கிங்க கொடுத்துச்சது. அப்படின்னா இது என்ன? அதுவும் கடைசியா அவர் சொன்னது உங்களோட வீடு உங்களுக்கு பாழாக்கி விடப்படும் அவரால் ஜீரணிக்க முடியல. இது என்னண்டு? ஏண்டா அவற்றை அரசு, அவருடைய ராஜ்யம், கடவுளுடைய மக்கள், மோசே, இப்படியெல்லாம் எத்தனை காலமாக அல்லது நூற்றாண்டுகளாக இதை கொண்டிருந்த விஷயமெல்லாம் முடிவுக்கு வரப்போகுதுன்றத அவரால் அது சரியான ஷாக்கிங் நியூஸ், கிறிஸ்துவுடைய முன்னறிவிப்பு. அப்ப இதை பற்றி அவர்கள் என்ன செய்துச்சுன்னா, அவர் தனிச்சு போய் இருக்கல அவர்கள் அவர்கிட்ட கேட்க வழிகட்டுச்சுன்னா, அப்படி என்ன இது எப்ப இது என்ன மாதிரி என்ன நடக்கும், எப்ப நடக்கும் என்ற அந்த கேள்வியை அவர்கிட்ட இதை கேட்டியாக்கள் யாரு? குறிப்பாக எங்களுக்கு மார்க்கு இல்ல அதை யாரு கேட்டது என்று எங்களுக்கு மார்க்கு எழுதுற மார்க்கு 13ஆம் அதிகாரம் எல்லாம் மார்க்கு 13 13:3 வாசியா 13:3 வாசிங்களாப்பா. ஒருவர்களை மேல் உட்கார்ந்திருக்கையில்
பேதுருவும் யாக்கோபும் யோவானும் அந்திரேயாவும் அவர்களுக்கு தனித்து வந்து சரி. ஏற்கனவே நான் சொன்னான் அவர் பப்ளிக் மினிஸ்ட்ரி பிரசங்கங்கள் செய்து கொண்டிருக்கல அதுல குழப்பமான அல்லது தெளிவற்று அல்லது இன்னும் விளக்கம் தேவையா இருக்கிற அவர்கள் தனிச்சு அவர்கள் கேட்கல அவரோட அதுகளை பற்றி கேட்டு கிளாரிஃபை பண்ணி கொண்டுச்சுனா அப்ப அதோட ஒரு அதுல பல சம்பவங்கள் அப்படி இருக்கு. அதுல இதுவும் ஒரு சம்பவம். அவருடைய அப்போஸ்தலர்களுக்களையும் அவர் 12 பேரை தெரிவு செய்தாலும் அவர் அந்த 12 பேருக்களையும் இன்னும் உள்வட்டம் என்றொன்று இருந்தது. இன்னர் சர்க்கிள் ஒரு 2, 3, 4 பேர் அவரோட இன்னும் நெருக்கமா இருப்பினோம். 12 பேரும் அப்படி இல்லை. இதாலே சில நேரம் அவளுக்குள்ள மத்தியாக்களுக்கும் ஒரு பொறாமையும் வந்தது. இது என்னடா அதுலயும் யாக்கோப்பும் ஜோவானையும் குறிச்சு சரியான எரிச்சலும் பெறும் அவர்களுக்கு. என்ன நெடுக அவரோட இருக்கிறார். அதுவும் அவற்ற சொந்தக்காரர் வேற. இப்ப பேதுரு அது தனிப்பட அவங்களே ஒரு விதத்தில் ஏற்றுக்கொண்டு அவன் தலைவன் தான். அப்ப அதால அவருக்கு கேட்கல பெருசா யாக்கோப்பும் ஜோவானும் அவங்களுக்கு ஒரு அது சொந்தக்காரனே அதான் இப்படி செய்து கொண்டிருக்கேன் அந்த இதுகளும் இருக்குது. அது பல இடங்களில் நிரூபிக்கப்பட்டிருக்கு. அதுவும் அவட அம்மா அப்ப நீர் வரைக்கல உம்மட ராஜ்யத்துல அந்த அரசுல வலப்பக்கம் இடப்பக்கம் 2 பேரும் இருக்கணும் அவையும் ஒரு மன்றாட்டு கேட்டோம்னா இன்னும் சூடாயிட்டாங்க இவங்களை. இது எல்லாம் இந்த குடும்ப பிசினஸ் தான் நடக்குது கடைசியில என்றது. அப்ப ஆண்டதுனா இப்படி எல்லாம் விசக்க வைக்கிறீர்கள். முதல் நீங்கள் எரிச்சல் அடைய வேணாம். அதை யாருக்கு கொடுக்கறது கடவுளுக்கு என்னிட கேட்டபடியா நான் ஒன்னும் சொல்ல இல்லை. ஏன்னா அவர் அதுகளுக்கு இவ்வளவு அந்த அளவுக்கு அவ சின்ன பிள்ளைத்தனம் நிறைய பேர் அங்க இருந்தது அவளுக்கு இல்ல. சோ இந்த மாதிரி இந்த விஷயம் கேட்கப்பட்டது. இப்ப 4 பேர் இருக்கிறோம். பேதுரு, யாக்கோபு, ஜோவான், அந்திரேயா. அப்ப 2 பேரும் சகோதரர்கள். ஒன்று பேதுரு அந்திரேயாவும், மற்றது யாக்கோபு ஜோவான். அவ இன்னும் கிட்ட இருக்கிறபடியே மற்றாக்களும் தலை காட்டிருப்பாங்க. ஆட்டிப்பாங்க கேள் நீங்க சில வேலை அவளும் ஓகே நாம கேட்போம் போய் என்று இருக்கா இல்ல. அவரும் ஜபம் பண்ண போய்க்கலாம் தனிச்சு கூட தான் கூட்டிக் கொண்டு போறது. அல்லது வேற எதுவும் பண்ணா முதல் அவளை தான் கூப்பிட்டு கதைக்கிறது. அப்ப இதெல்லாம் ஒரு லீடர்ஷிப் ஸ்டைல். நாம லீடர்ஸா 12 பேர் இருந்தாலும் அதுக்குள்ளையும் திறம்பட கவனிச்சு பழக்க வேண்டிய ஒரு சில 2, 3 பேரை எடுத்து பழக்க வேண்டும். அவங்க மற்ற ஆட்களுக்கு அதை கொண்டு போறது. அதான் அந்த லீடர்ஷிப்லயும் எல்லாரும் சமனானவர்களா இல்ல. 12 பேருக்குள்ள ஒரு ஆள் தான் தலைமையா இருக்கிறார் அல்லது அதுக்கு அடுத்ததா 2 பேர் இருக்கிறோம். அது ஆண்டர் கதைகள். இதெல்லாம் நம்மளுடைய ஜாப்பிலே நாங்கள் மூப்பர்மார்களையும் அந்த தலைமத்துவத்துல இருக்கிறதுல எல்லாரும் தலைமத்துவத்துல இருந்தாலும் ஆனா அவர்களுக்குள்ளையும் பெரிய ஆளுகிற போதிக்கிற மூப்பரால் தனிச்சு இருக்க வேணும் அல்லது அவரோட சேர்த்து இன்னும் ஒரு ஆள் இருக்கலாம். அப்படியெல்லாம் நாங்களும் ஜாப்பில் எல்லாம் இந்த பிரின்சிபல் தான் அதுல ஓடிக்கொண்டு இருக்கு. சோ அப்படி கேட்டுக்கிறோம். இப்ப இந்த இடத்துல கேட்கல 4வது வசனம் என்ன ஐயா? 4வது வசனம் இவைகள் எப்பொழுது சம்பவிக்கும்? அடையாளம் என்ன? இவைகள் நிறைவேற காலத்துக்கு அடையாளம் என்ன? இவைகள் எப்பொழுது சம்பவிக்கும்? இதான் கேள்வி. எப்பொழுது சம்பவிக்கும்? அடையாளம் என்ன? அடையாளம் என்ன? எப்ப சம்பவிக்கும்? When will happen? What are the signs? And ரெண்டு question. லூக்காவும் இத அப்படித்தான் எங்களுக்கு எழுதுறாரு. லூக்காவில இப்ப 21வது அதிகாரம் அல்ல. லூக்கா 21வது அதிகாரம். இவைகள் எப்பொழுது சம்பவிக்கும்? இவைகள் சம்பவிக்கும் காலத்துக்கு அடையாளம் என்ன? அந்த காலம் என்ன? அந்த காலத்தை நாங்க அறிஞ்சு கொள்றதுக்கு என்ன அடையாளம் சொல்றோம்? என்ன அடையாளங்கள் சொல்றோம்? இதான கேள்வி. அப்ப இந்த கேள்வியைத்தான் மத்தேயு எங்களுக்கு இந்த 2 கேள்வியைத்தான் அவரும் கேட்கிற. ஆனா அந்த 2ஆம் கேள்விய அந்த அடையாளம் என்ன என்ற அந்த காலத்தை அவர் இந்த காலம் சம்பவிக்கும் காலத்தை அவர் நீர் வர்ற அந்த காலமும் இந்த முடிவு இந்த ஜூத அல்லது இந்த மோசையினுடைய அல்லது
ராமசாமி இந்த இஸ்ரவேலினுடைய ஊழிக்கும் முடிவு என்ன என்றால் அவர்கள் அதை டெண்டா வேற ஸ்பெசிபிக்கா கேட்கிற ரெண்டு கேள்வி தானே. ஒன்று காலம் எப்ப, அந்த காலத்துக்கு அடையாளம் என்ன. ஆனா அதான் லூக்காவும் மார்க்குவும் சொல்றீங்க. ஆனா மத்தேயு மட்டும் அந்த காலம் என்னன்னு கேட்கல, அந்த காலத்தை அவ விவரிக்கிற, அதை ரெண்டு விஷயமாக அதை கேட்கிற. ஒன்று நீர் வர்ற என்று சொன்ன அந்த காலம், இந்த வீடு பாழாக்கப்படும் என்று சொல்றீங்களா. அதாவது நீர் என்ன சொல்லவாறு, எருசலேம் ஆலயம் இனி இல்ல, ஆலயம் இல்லைன்னா நாங்கள் விளங்கிக் கொள்றோம். அப்படி என்றா இனி எருசலேம் நகரமும் இல்லை, எருசலேம் நகரம் இல்லைன்னா அப்ப எங்களுக்கு விளங்குது ஏற்கனவே ஆர்டர் செய்து காட்ட மாதிரி யூதர்களும் இனி இல்லை. அப்ப இந்த காலத்துக்கு முடிவுக்கும் இந்த முடிவுக்கும் அடையாளம் என்ன, இதான் அந்த காலம். அப்ப மத்தேயு காலம் என்னன்றதை ரெண்டா பிரிச்சு கேட்க. இப்ப மத்தேயு எடுத்து வாசிக்கும். மத்தேயு 24 பின்பு அவர் ஒலிவமலையின் மேல் உட்கார்ந்திருக்கையில் ஈசர்கள் அவரிடத்தில் தனித்து வந்து இவர் எப்பொழுது சம்பவிக்கும், அதாவது காலம் உம்முடைய வருகைக்கும் உலகத்தின் முடிவுக்கும் அடையாளம் என்ன. அப்ப இந்த அடையாளம் அல்லது அந்த காலம் கேட்கல, அவர் அந்த அடையாளமும் அல்லது அந்த காலத்தை அவர் ரெண்டாக இங்க யோசிக்கிறோம். அந்த என்ன ரெண்டு விளக்கம். அது ஒன்று உம்முடைய வருகை, உலகத்தின் முடிவு. இதுல இருக்கிற விஷயம் என்னன்னா மத்தையும் மார்க்கவும் லூக்காவும் உம்முடைய வருகைக்கும் உலகத்தின் முடியும் என்று கதைக்கே இல்லை. உம்முடைய வருகைக்கும் உலகத்தின் முடியும் என்று கதைக்கே இல்லை. அதனால் இவைகள் எப்பொழுது சம்பவிக்கும், அதுக்கு அடையாளம் என்ன. மத்தையும் இதுக்கு அடையாளம் என்ன, அந்த காலத்துக்கு அடையாளம் என்ன. அந்த காலம் என்று நாங்கள் கருதுறது மத்தையும் சொல்ற உம்முடைய வருகைக்கும் உலகத்தின் முடிவு. விளங்குதோ அந்த வித்தியாசம். இப்ப மத்தேயு லூக்காவும் மார்க்குவும் எழுதுற அந்த ரெண்டு கேள்வியை விட புதுசா ஒன்றும் இங்க சொல்ல இல்லை. ஒரே கேள்வியைத்தான் கேட்கிறார் இங்கே. நம்முடைய டிரான்ஸ்லேஷன் தான் அதை பிழையாக்கி நமக்கு முன்னால வேறொரு படத்தை கொடுத்து கொண்டிருக்கு. மத்தேயுவினுடைய டிரான்ஸ்லேஷன். மத்தேயு கேட்டது சரி, ஏண்டா மத்தேயு லூக்காவும் மார்க்குவும் அந்த சுவிசேஷ புத்தகங்கள்ல யாரு வாசிக்கிறதுக்காக எழுதிச்சினா, லூக்கா யாரு வாசிக்கிறதுக்காக எழுதினவர்? தியோப்பிலு அவர் ரோமன், அவர் யூதன் இல்லை. அப்ப நம்ம பைபிள் பாஷையில சொல்றோம்னா அது புறஜாதி. ஒரு புறஜாதியாக்கள் வாசிக்கிறதுக்காக தான் லூக்கா அது எழுதுற. மார்க்கு யாருக்கு எழுதுற? இல்ல இல்ல, மார்க்குவும் புறஜாதிகளுக்கு தான் அதை எழுதுற. இதை நான் முந்தி மார்க்கோட சுவிசேஷம் படிப்பிச்ச நான் இப்ப போல்டேஸ்ல நான் 18ஆம் ஆண்டு 19ஆம் ஆண்டு படிச்சுட்டு நான் உங்களுக்கு சொல்லிக்கல அதை சொன்னேன். மார்க்கு ஜூதர்களுக்கு எழுதுறாரு என்று சொன்னா ஜூதர்களுடைய நடைமுறையை விளங்கப்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை. மார்க்கோட சுவிசேஷத்தை வாசிக்கல யாரோ பக்கத்துல நின்று பார்த்து அந்த தகவலை சொன்னதாகத்தான் அந்த மார்க்கு சுவிசேஷம் எழுதப்பட்டு கொண்டு போகும். இயேசு படுத்திருக்கேக்கல எப்படி படுத்திருந்தார்? இயேசு தலைக்குள்ள என்ன வச்சு படுத்திருந்தவர் என்றதெல்லாம் சொல்லிக்கல யாரோ க்ளோஸ் லுக்ல இருந்து அவரை பார்த்து ஆள்தான் அதை எழுதுது. அப்படி என்றா மார்க்கு கடைசி வரைக்கும் இயேசுட சீசனா இருக்கே இல்லை. அப்ப யார் அத கிட்ட இருந்து பார்த்தோன்னா எங்களுக்கு இப்ப நான் சொன்ன மாதிரி தெரியும். கிட்ட இருந்த யாக்கள் பேதுரு, யாக்கோபு, ஜோவான், அந்திரேயா. அப்ப இதுல முக்கியமா கிட்ட இருந்தையால் பேதுரு தான். மார்க்கு பேதுருவினுடைய சொந்தக்காரன். மார்க்கு பேதுரு தன் பெறா மகன் என்ற விதத்தில் அவர் அழைக்கிறார். அது மார்க்கு பேதுருடைய நிருபத்தில் அதுல நம்பரு.
அப்ப அதுல இருந்து நாம சொன்னாங்களேன்னா அப்ப மாற்கு சுவிசேஷம் பேதுரு சொல்ல மாற்கு எழுதுனது. அப்ப அதுல பேதுரு அதை அப்ப சொல்லேக்கல்ல அவர் ஜூதருக்கு அதை சொல்ல இல்லை. ஏன்னா மாற்குல வாசிக்கைகளை ஜூதர்கள் அவர்களுடைய பாத்திரங்களையும் அவர்களுடைய செப்புகளையும் குடங்களையும் அவர்கள் எப்பொழுதுமே கழுவுவது வணக்கம். அல்லது அவர்கள் கடைக்கு போயிட்டு விரைக்கலையோ சந்தைக்கு போயிட்டு வந்த பின்னர் அவர்கள் கால்களையும் இதிலையும் கழுவுவது வழக்கம். ஏன் ஒரு ஜூதனுக்கு இதெல்லாம் சொல்லிக் கொண்டிருக்கணும்? அப்ப நோவலா தெரியாதவர்களுக்கு இப்படி ஒன்று வழக்கம் இருக்கிறாப்பான்னு சொல்லுவார். அப்ப அதுல இருந்து எங்களுக்கு தெரியுது மாற்கு சுவிசேஷத்தை வாசிக்கிற மாற்கு ஜூதர் கழுத இல்லையா? மாற்கு ஜூதர் இல்லாத ஒரு சமுதாயத்துக்கு தான் எழுதி ஜூதற்ற வழக்கங்களை விவரிக்கிறார். அப்ப அல்ல சோ மாற்கு அப்ப யாருக்கு எழுதினவர்? புறஜாதியருக்கு தான் எழுதினார், ஜூதருக்கு எழுதி. விளங்கு எப்படி இதை நாம ட்ரேஸ் பண்ணி அசெப்டைன் பண்றது, அதாவது ஒன்றை நிரூபிக்கிறதுக்கு அதுக்குள்ள இருந்து வாசிச்சு அதுகளால ப்ரூஃப்களை நிரூபிக்கிறது, இப்படித்தான் நிரூபிக்கிறார். அவர் ஜூதருக்கு எழுதியது என்றார். விளங்கு அப்ப அதுக்கு மாற்கு சுவிசேஷம் நல்லா வாசிக்கல ஏன் தேவையில்லாம அந்த விளக்கங்கள் எல்லாம் வரணும். பல விஷயங்கள் அல்ல அவர் அரையம்மிய பாஷையில கதைச்சது அநேகம் மாற்குள்ளான் இருக்குது. அவர் தலிதாகூமி என்ற பிறகு அதுக்கு ஒரு விளக்கம் சொல்லப்படும். அவர் எப்பத்தான் என்ற அதுக்கு விளக்கம் சொல்லப்படும். இதெல்லாம் மாற்குதான் பயன்படுத்தப்படுது. ஏன்னா அங்க என்ன வார்த்தை சொல்லுறாருன்றது அங்க எழுதுறையாக்களுக்கு அந்த பாஷையினுடைய அர்த்தம் தெரியாது. அதனால அவர் என்ன சொன்னார் என்று சொல்லி போட்டு அதுக்கு இப்படி அர்த்தமா என்று அவர் விளக்கப்படுத்துவார். இது மாற்குலதான் எங்களுக்கு சொல்லப்படுது பல விஷயங்கள். அதுகளால இதை சொல்ற இன்டர்னல் எவிடன்சஸ், உள்ளக நிரூபணங்கள் மாற்கு ஜூதருக்கு எழுத இல்லை என்றார். விளங்குதோ? அந்த புத்தகம் ஜூதருக்கு எழுதப்படவில்லை. அதுக்காக ஜூதர் வாசிக்க கூடாது, வாசிக்கலாம். ஆனா யாருக்கு அந்த கடிதம் எழுதப்பட்டது சரியா நமக்கு தெரிய வேண்டும். இப்ப கலாத்தியருக்கு எழுதின கடிதம், பிலிப்பியருக்கு எழுதின கடிதம், அதுக்காக கலாத்தியர் வாசிக்க கூடாது, வாசிக்கலாம். ஆனா யாருக்கு எழுதப்பட்டதுன்றது தெரிஞ்சாதான் அந்த கான்டெக்ஸ்ட் நமக்கு சரியா தெரியும். அதுக்கு பிறகு அர்த்தத்தை சரியா நாம எடுப்போம், இல்லாட்டி பிழைக்க தொடங்கிடும் எல்லாம். மாற்கவும் லூக்காவும் எழுதேக்கிற யாருக்கு எழுதிச்சிடும்? புறஜாதிகளுக்கு, புறசாதியல், அதாவது ஜூதர் இல்லாத ஆக்களுக்கு. அவ ஜூதர் இல்லாத ஆக்களுக்கு எழுதேக்கல அந்த ஜூதர்களுடைய நடைமுறை என்ன மாதிரி கடவுள் பாபிலோனால் அழிச்சார், எசேக்கியல் எரேமியாவினூடாக இந்த அழிவுகள் எப்படி முன்னறிவிக்கப்பட்டு அல்லது அவர்கள் திருப்பி சீர்படுத்தப்பட்டது, அந்த பாலாக்கு மறுவெறுப்புகள் என்ன நடக்குது, அதுகளை என்ன விஷயங்கள் என்றது அவர் அந்த புறஜாதியாக்களுக்கு அவர்களுக்கு டீட்டெயில் ஒன்றும் தெரியாது. அதனால அவர்களுக்கு ஏதோ எழுதி சொல்லணும் அப்படி என்று அதுல சொல்றதுண்டா. அவருக்கு மனதில் படம் மாறி அவர்களுக்கு இல்ல, அது புறஜாதியம். ஆனா மத்தேயு அவர் யாருக்கு அதை எழுதி கொண்டிருக்கிறார்? யூதருக்கு தான் அவர் அதை எழுதுறார். ஏன்னா அவர் யூதருக்கு இயேசு கிறிஸ்து மெசியா என்றதை நிரூபிக்கிறதுக்கு அவர் யார்ல இருந்து தொடங்குறார்? ஆபிரகாம்ல இருந்து தொடங்குறார். அப்ப ஆபிரகாமின் குமாரனும் தாவீதின் குமாரனுமாகி இயேசு கிறிஸ்துவின் வம்ச வரலாறு என்று சொல்லேக்கிற யாரோ ஒரு இனத்தினுடைய ஹிஸ்டரி கதைக்கணும்டா அந்த இனத்துக்கு அதை பற்றி கதைச்சு அதுல இருந்து அந்த வரலாற்றை கொண்டு வந்து ப்ரூஃப் பண்ண வலிக்கிற இவரும் ஜூதா கோத்திரத்திலிருந்து வந்து ஆள்தான். அப்ப ஜூதா இயேசு என்றது கட்டாயம் அவருக்கு ஜூதர்களுக்கு கிறிஸ்துவ அந்த மெசியாவை இந்த நாசரேத்து ஒரு இயேசு என்றதை நிரூபிக்க வேண்டியது. அதெல்லாம் என்ன நடக்குது? மத்தேயுடைய சுவிசேஷத்துல பழைய ஏற்பாட்டு தீர்க்க தரிசனங்கள் கணக்க கிறிஸ்துவ பற்றி கதைச்செல்லாம் கொண்டு வந்து அவரை மேற்கோள் காட்டி கதைக்க வேண்டி இருக்குது. ஏன் அவங்களுக்கு விளங்கும், இது யாரு கதைச்சு கொண்டு இது ஏசாயா சொன்னா இதைத்தான் வந்து முதல் சொல்லப்பட்டிருக்கு, இப்படித்தான் அங்க எரேமியாவில் சொல்லப்பட்டிருக்கு. அவங்களுக்கு கிளியரா விளங்கும். ஏன்னா அவங்களுக்கு தெளிவா வேதம் தெரியும், அவங்ககிட்ட பைபிள் இருக்குது. ஜூதருக்கு அவர் ஜூதச்ச பிரச்சனை, ஜூதச்ச மரபுகள், ஜூதர்களோட இயேசு பிரச்சனைப்பட்டது எங்க கூட காட்டப்பட்டு கொண்டிருக்குது? மத்தேயுவிலையும் யோவானிலையும். இயேசு ஜூதர்களோட பிரச்சனைப்பட்டது
அதிகமாக காட்டப்பட்டுக் கொண்டிருக்கிறது மத்தேயுவிலும் யோவானிலும். ஏன்னா அது நேரடியா அவர்களுடைய இனத்தோட அடிபாடு. அங்க அந்த 2 பேரும் அந்த தங்களோட இனத்துக்காக அந்த விஷயத்தை எழுதி ப்ரூவ் பண்ண வழிகிட்டது செய்தவங்க. அது யோவானும் மத்தேயும் மெசியான்றதை காட்ட. இவங்களுக்கு மார்க்கும் லூக்காவும் புறஜாதிகளை பற்றி என்னென்ன வசனங்கள் இருக்குதோ அதுக்கெல்லாம் கோட் பண்ணப்பட்டிருக்கு. அப்ப லூக்கா எல்லா சனத்துக்கும் நற்செய்தியை அறிவிக்கும் வசனத்தை சொல்லுகிறேன். ரெண்டாவது எல்லா இனத்துக்கும் உரியது. ஆனா மத்தேயும் அவரை ஒரு ஜூதனா, அவர் ஒரு இஸ்ரவேலனா, அவரை ஜூத பரம்பரையா அந்த அரசர் பரம்பரையில வர்றவரான் மெசியா என்றதை நிரூபிக்கிறது காட்டப்பட்ட புத்தகம். ஏண்டா அரசர் பட்டியல உருவட்டு கொண்டு போகுது. ஆனா லூக்காட இது புறஜாதிகளுக்கு. அப்ப அவர்களுக்கு இப்ப ஆற்ற பட்டியல் காட்டுங்க. சரி, ஆறாமல இருந்து வந்தா சரி, ஏன்னா ஆறாம எல்லாரும் வரணும். அதனால லூக்கா பட்டியல் காட்டேக்க ஆறுல ஒண்ணு முடிப்பேன், ஆறாமல முடிச்சிருவேன். ஆனா மத்தேயு ஆறாமல முடிக்கல, அவ தொடக்கமே ஆபிரகாம்ல இருந்தது. ஏண்டா ஆபிரகாமின் சனம் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார்களுக்கு ஆபிரகாமோட கல்ல வச்ச விஷயத்தை முடிக்கிறது அந்த அப்ப புக்ஸ் சரியான கவனம் பைபிளை வாசிக்கல. யாருக்கு இது எழுதப்பட்டு கொண்டிருக்கின்றதை வச்சுதான் எங்களோட விளக்கங்கள் மாறும். பைபிளை வாசிக்கல அதான் யாரு யாரு யாருக்கு இது எழுதுனது என்றது தெளிவா நமக்கு. அது இது நான் யூதருக்கு எழுதுகிறேன் என்று பைபிள்ல இல்ல, இது நான் புறஜாதிகளுக்கு எழுதுகிறேன் என்று பைபிள்ல நேரடியா ஒரு வசனம் இல்ல. ஆனா அதை வாசிக்கல அதனுடைய உள்ளக சான்றுகள் தெளிவுபடுத்தும். இது யாரு நம்மள வெளியில பார்த்தா நம்ம சொல்ற கெத்துரா கோபிநாத்துக்கும் காயத்ரிக்கும் பிறந்தவர் என்று சொல்லிடுமோ, யாரோ ஒரு அம்மா அப்பாவுக்கு பிறந்திருக்கு என்றுதான் சொல்லும். ஆனா அவரோட உள்ளக சான்றுகள் என்ன? அவையோட டிஎன்ஏ, அவைகளுடைய அவையுடைய உடம்புக்குள்ள இருக்கிற சான்றுகள் எடுத்து ப்ரூவ் பண்ணுவோம் அவ யாருக்கும் யாருக்கும் பிறந்தவை என்றது. வெளியாக சான்று என்ன? பர்த் சர்டிபிகேட். சரி, அப்ப இந்த மாதிரி இந்த உள்ளக சான்றுகளால நிரூபிக்கிறது, அதை விளங்கிக் கொள்றது, அது மூட சரியான வேலை செய்வோம் கூட, அது கூட அறிவுது அதுகளை பிடிச்சு அதுகளை. ஆனா அது தேவை கட்டாயம். ஏண்டா எல்லாம் வழி வாழைப்பழத்தை உரிச்சு சாப்பிட தர்ற மாதிரி எழுதுனா ஜோவான் சொல்ற மாதிரி எழுதுனா உலகம் கொள்ளாத புத்தகம். இப்படி அவர் சொன்னதிலையும் அவர் செய்ததிலையும் பற்றி எழுதுறா. நீங்கள் விசுவாசிச்சு தேவன நாமத்தால அவர் தான் மெசியான்றதை விளங்கி ரட்சிக்கப்படுறதுக்காக நாங்கள் எழுதிவோம். அல்ல, ஜோவான் ப்ரூஃபும் எல்லாம் உள்ள சான்றுதான், வெளிப்படையான சான்றுகள் இல்லை. எல்லாம் ஆர்கியூமெண்ட் சரியான பைபிள்ல இருந்து பைபிள்ல நேரடியா இல்லாததுல வச்சுதான் அவர் ப்ரூஃப் பண்ணுவேன். இயேசு கிறிஸ்து தான் கடவுள். அது பவுலுடைய ஸ்டைல தான் பழைய ஏற்பாட்டை வச்சு மெசியா கிறிஸ்து தான் என்றது நிரூபிக்கிறது. அது எப்படி நிரூபிக்கலாம்? அப்ப உள்ளத சான்றுகள் தான் எடுக்க வேணும். அப்ப இந்த மாதிரி வரைக்கும் மத்தேயு எழுதுற அந்த கேள்வி அது ஜூதர்களுக்கு அவர் எழுதுறபடியால ஜூதர்களுக்கு குறிப்பா அந்த கேள்வியினுடைய பாதிப்பையும் தாக்கத்தையும் காட்ட விளங்குற முனைகிற. அதெல்லாம் இந்த உம்முடைய வருகையினுடைய காலத்திற்கு அடையாளம் என்று கேட்கல. அந்த அடையாளம் கேட்கல, உம்முடைய வருகைக்கும் இந்த காலத்தினுடைய முடிவுக்கும் அடையாளம் என்னன்னு கேட்கிற. அது என்ன இந்த காலத்தின் முடிவு? அது நம்மளதுல உலகத்தின் முடிவு என்று டிரான்ஸ்லேட் பண்ணி இருக்கிறேன். ஆனா கிரீக்கில உலகம் இல்லை, அதுல இருக்கிறது. நமக்கு தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்த உலகமே அவனுக்கு பின்னால் போய்விட்டதே. உலகமும் குடிமதிப்படுத்தப்படும்படி அவசராது. இப்ப இந்த இடத்துல உலகம் என்று வர்ற சொல்லு நாங்கள் முதலே பல சந்தர்ப்பத்தில் உங்களுக்கு சொல்லி இருக்க. என்ன அந்த வேர்ல்டுன்றதுக்கு வர்ற கிரீக் வேர்டு காஸ்மோஸ், அதான் அந்த சொல். ஆனா இதுல காஸ்மோஸ் பயன்படுத்தப்படவே இல்லை. அதுல உலகத்தின் முடிவுக்கு அடையாளம் என்னன்றது ஒரு பிழையான டிரான்ஸ்லேஷன். இங்க உலகம் என்ற சொல்லு இதுல வரையல. இதுல பயன்படுத்தப்பட்டிருக்கிறது ஐநான்.
ஐனான், AION, அயோன். அதான் அந்த சொல் கிரீக். அயோன் என்ற சொல்லு நமக்கு பைபிள்ல வரையக்குள்ள அது காலம், அல்லது தமிழ்ல நாம சொல்றதுன்னா ஊழி. ஊழி தமிழ் சொல்லு. ஊவன மௌலவழி ஊழி அல்லது பருவம். இங்கிலீஷ்ல அதை எப்படி டிரான்ஸ்லேட் பண்ணிருக்கணும்? ஏஜ். ஏஜ், AGE. What is the sign of the end of the world? And what is the end of the age? இந்த வயசுட முடிவு என்ன? இதான் அவருடைய கேட்ட கேள்வி. இந்த வயசுட முடிவு என்ன, அல்லது இந்த பருவத்தினுடைய முடிவு என்ன, அல்லது இந்த காலத்தினுடைய முடிவு என்ன? உலகத்தில முடிவை பற்றி கேட்கல நேரடியா, அந்த சொல்லும் அதுல இல்ல. இங்கிலீஷ்லயும் அவங்க எண்ட் ஆஃப் த வேர்ல்ட் என்று சொல்ல இல்ல, எண்ட் ஆஃப் த ஏஜ். ஏஜ். அப்ப ஏஜ் என்றதுக்கு நாம தமிழ் டிரான்ஸ்லேஷன் டிக்ஷனரியில தட்டி பார்த்தா வயசுன்னு சொல்லுவோம். அப்ப வயசுண்டா குறிப்பிட்ட ஒரு கால பகுதி, அதுதான் வயசுன்னு நாம சொல்றது. இந்த வயசு முடிஞ்சிட்டா சரி, அதுக்கு பிறகு ஆட்கள் சாப்பிடுவீங்க, நல்ல கரடு நல்ல நறுவல் நறுவலான அல்லது இந்த சாப்பாடு தீத்தலாம். எந்த வயசு முடிஞ்சிட்டா? அந்த பால்குடி வயசு முடிஞ்சிட்டா. அப்ப பால்குடி வயசுன்னு நாம சொல்றது அந்த எண்ட் ஆஃப் த சக்லிங் ஏஜ், அதாவது பால் சூப்பி குடிக்கிற காலம் முடிஞ்சா. அப்படி ஒரு சொல்லு, அந்த சொல்லுதான் இங்க பயன்படுத்தப்பட்டிருக்குது. இந்த ஏஜ் அப்ப எப்ப முடியுது? இந்த வயசு பருவகாலம் எப்ப முடியுது? அப்ப மத்தேயு ஏன் அந்த கேள்வி எழுப்ப வேணும்? இது லூக்காவும் மார்க்கும் அந்த கேள்வி எழுப்ப இல்லை. என்று அவர் எழுதிய ஆக்களுக்கு அந்த கேள்வி அவசியமும் இல்லை. ஆனா மத்தேயு எழுதிய ஆக்களுக்கு அந்த கேள்வி சரியான அவசியம். ஏனடா ஒரு கல்லி மேல் ஒரு கல் இல்லாதபடிக்கு இது அளிக்கப்படும் என்றேக்கல்ல. மத்தேயு ஆட்களுக்கு, மத்தேயுக்கும் ஜூதர்களுக்கு நல்லா தெரியும், ஒரு கல்லுக்கு மேல் ஒரு கல் இல்லாம சேர்ச் அழியும்டா அதனுடைய அர்த்தம் ஜூதருடைய காலம் அழிய போகும். ஜூதர் எபிரேயர் என்ற அந்த வயசு இனி இதோட முடிய போகுது. அப்படித்தான் ஆண்டவர் முதல் முடிச்சார். அதுக்கப்புறம் கொஞ்சம் மிச்சமா வச்ச நல்ல வள கூட அதோட வந்து. ஆனா இப்ப மெசியா வந்துட்ட, மெசியா வந்து இப்ப கதை கேட்கல, இதோட சரி இனிமேல் உங்களோட காலம் முடியுதுண்டா. அப்ப இது அழியுதுன்னு சொல்லி அப்ப மத்தேயும் அத உம்மோட வருகையோட ஜூத காலம் அப்ப முடிவுக்கு வர போகுது, ஜூத வயசு முடிவுக்கு வர போகுது. அதுல ஜூதர்களை உங்களுக்கு விலகிக் கொள்ளுங்க, இயேசு கிறிஸ்து வந்தாருண்டா உங்களோட பருவம் முடிஞ்சிடும். இப்ப இது இயேசு கிறிஸ்து ஏற்கனவே இதைத்தான் சொல்லிக் கொண்டும் இருக்கிற. எங்க அந்த பட்ட போன அத்திமரத்தில, அந்த பெரிய மகன் மூத்த மகன் இளைய மகன் கதையில, அடுத்தது வந்து ராஜாட திருமண வீட்டு மகன் திருமண வீட்டுக்கு அழைச்ச விஷயத்தில் அந்த கதைகள் மூன்று சொன்ன. அந்த மூன்றுலையும் சொன்ன அவர் என்ன சொன்னார்? நகரத்தை சுட்டரிப்பேன், இதை அழிப்பேன், அதை கொல்லுவேன், இது பட்டு போகும், நீங்கள் இப்படியெல்லாம் சொல்லுங்க. அவர் என்ன சொல்ல வர? அந்த ஆசாரிய மோசேயினுடைய அந்த பலி செலுத்தின் கொண்டிருந்து இந்த ஆலயம், இந்த விஷயங்கள், இந்த காலம், இந்த பருவம் இதோட சரிவோம் முடிப்பேன். இதுக்கு பிறகு நான் எனக்கு பலன் தரக்கூடிய வேறு சனத்துக்கு நான் காலம் கொடுக்க போறேன். அப்ப இவ்வளவு வயசு இதோட முடியுது, இனி இந்த விஷயம் இன்னொரு வயசாக்களோட நடக்க போகுது. அப்ப மத்தேயு அதைத்தான் இந்த கேள்விக்குள்ள அவர் மூண்டாக்குறார் இந்த விஷயத்தை. ஏண்டா ஜூதர்களுக்கு நல்லா விளங்கும், விளங்கையும் வேணும், குத்தி காட்டுறார். இதோட உங்களோட ஆலயமும் பலியும் மோசையும் நியாயப்பிரமாணமும் எல்லாம் முடிஞ்சுவோ. அப்ப இதுதான் இந்த கேள்விகள்ல முக்கியமான வித்தியாசத்தை ஏற்படுத்தி கொண்டிருக்கு. அதில் நாமள எழுதக்கூடிய அந்த நீங்கள் உம்முடைய வருகைக்கும் ஜூதர்களின் காலத்துக்கும் முடிவு அடையாளம், ஜூதர்களுடைய முடிவுக்கும் அடையாளம். இதான் இந்த விஷயம். அது உலகத்தின் முடிவுக்கு அல்ல.
அது யூதர்களின் காலத்துக்கு முடிவல்ல. அதாவது யூத நாங்கள் எபிரேயர், நாங்கள் கடவுள் எங்களோட தான் இருக்கிறார், நாங்கள் கடவுளின் சனம் என்று சொன்னதுக்கு முடிவல்ல. நீங்கள் எல்லாம் ஆபிரகாமின் பிள்ளைகள் என்று சொல்லிக்கொண்டு என்ன பணி கொடுத்த நீங்கள்? அதனால இனி இதோட வட்டி அறிவர், இதோட நீங்கள் முடிஞ்சு உங்களோட கேஸ் ஓவர் இதோட. அப்ப இதான் ஆண்டவரே, இந்த எங்கட யூதர் இனத்தினுடைய கேஸ் ஓவர் ஆறதுக்கான அடையாளம் என்ன? இதுதான் அங்க கேட்கப்பட்ட கேள்வி. அப்ப இப்படி இந்த கேள்வி உம்முடைய வருகைக்கும் இந்த காலத்துக்கும் அடையா முடிவென்றது எங்களுக்கு பதில் தொடர்ச்சியாக அண்டர் கொடுக்க போற. இப்ப அவற்ற வருக மிருகங்களோட வந்ததும் யூதர்களுடைய காலம் மிருகங்களோட வந்து நியாய தீர்ப்பு செய்தோட முடிச்சவர். அவர் திருப்பியும் இரண்டாம் வருகையில சரீர உடல் ரீதியா அவர் வரத்தான் போற. அப்பையும் புறஜாதிகளுடைய காலம் முடிவடையும். அப்ப புறஜாதிகளுக்கு கொடுத்த வயசு சரி, புறஜாதிகளோட சேர்த்து அவர் உலகம் எல்லாருக்கும் கொடுத்த காலம் அதோட முடியும். அப்ப இதுல படிக்கிற இந்த விஷயங்கள் அப்ளிகேஷன் அது இரண்டாம் வருகைக்கு புறஜாதிகளோட சம்பந்தப்பட்ட இதுக்கும் நாம அப்ளை பண்ண முடியும். அதை நாம பார்க்க போறோம். ஆனா கேட்ட கேள்வி யாரோட என்றது முதல் நாம சரியா ஸ்ட்ரிக் பண்ணி நிற்கும். நாம அது இல்ல எங்கட காலத்துக்கு முடியும். 2026 நாம சொன்னா முதல் கிபி 30 அவர் யாருக்கு சொன்னார், அது என்னத்துக்கு சொன்னார், அவர்கள் அந்த கேட்டியாக்களுடைய காலத்தில் இது நடந்ததா எப்படி என்றதை முதல் விளங்கி கொண்டுதான் பிறகு நமக்கு அதை அப்ளை பண்ணோம். அதை விட்டு போட எடுத்த வீச்சுக்கு நமக்கு இந்த வசனம் எல்லாம் எங்களுக்கு தான் சொல்லப்பட்டிருக்கு, அதனால நாங்கள் இதுல இதெல்லாம் எங்களுக்கு தான் ரெண்டு முடியும். அது பைபிளை வாசிச்சு விளங்குற முறை அது இல்லை. ஒரு காலம் பைபிளை வாசிக்க கடவுள் எனக்கு சொல்றாரு என்று முதல் கதை வாசிக்க கூடாது. முதல் அது கடவுள் யாருக்கு சொன்னவர் என்றுதான் வாசிக்கணும். அதுல இருந்து இப்ப கடவுளை எனக்கு என்ன சொல்றாருன்னா இரண்டாவது கேள்வி எடுத்து பைபிளை வாசிக்க கடவுள் இப்ப என்னோட என்ன கதைக்கிறார் என்று படிக்கிறா ஒன்றும் விளங்காது. விளங்குறதெல்லாம் புலமுறையா விளங்கு நமக்கு. ஏன்னா முதல் யாருக்கு இந்த புத்தகம் கடிதங்கள் எழுதப்படுது நமக்கு விளங்கி அவங்க என்ன சிச்சுவேஷன் இருந்தது விளங்கினாத்தான் நாமளும் இப்படி அந்த சிச்சுவேஷன்ல இருக்கிறோமா, நாமும் அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலைக்குள்ள இருக்கிறோமா, அப்ப அது எங்களுக்கு எப்படி பொருந்தும் அதுக்கு புறமாக்கலாம். அது இப்படிப்பட்ட ஒரு சிச்சுவேஷன்ல நாமல் இருந்தால் அது அப்படி எங்களுக்கு பொருந்தும் பார்ப்போம். அதான் போன ஒரு அந்த ஜோபோட புத்தகத்தை வாசி போட்டு எடுத்த வச்சுக்க நாமல் ஜோபுக்கு வராத பிரச்சனையான்னு சொல்லிடக்கூடாது. அதை மெயினா நான் சொன்னதுக்கு காரணம் எல்லாரும் நாம பைபிளை வாசிக்கல ஏதோ கடவுள் எங்களுக்கு தான் அதை நேரடி எழுதி விட்டு இருக்கிற மாதிரி தான் யோசிக்கிறது. இல்ல இல்ல, கடவுள் யாருக்கு முதல் எழுதினாரோ அவர்களுடைய நிலவரங்கள் அவர்கள் அத இருந்த சூழ்நிலைகளை நாம விளங்கி அந்த கான்டெக்ஸ்ட்ல நாமல் இருக்கிறோமா, இருக்கக்கூடிய சூழ்நிலை வருமெண்டா அதை எப்படி எங்களுக்கு அப்ளை பண்றது. அப்படிதான் பைபிள் படிக்கிறது. இல்லாட்டி நாம எல்லாம் நாம இத சும்மா வாசிக்கல அவளை பார்த்து கேட்டார் உலகத்தின் முடிக்கும் நம்முடைய வரைக்கும் அடையாளம் என்னன்னா நாம என்ன யோசிட்டோம், நாம இருக்கிற காலத்தில் இயேசு கிறிஸ்து வரப்போற அப்ப உலகத்தின் முடிவு அதுதான். அப்ப இதுல சொல்லப்பட்டலாம் எங்களுக்கு தான் யுத்தங்களை செய்யல கேள்விப்படுகிற இதுல. ஆனா இயேசு கிறிஸ்து அவங்க கேட்ட கேள்வி 2026 ஆண்டுல இருக்கிற சனத்துக்கு இது எப்படி விளங்கும்ன்றது கேட்கல. ஆண்டவரே நீர் சொன்னீரல்லோ எல்லாம் உங்கள் வீடு உங்களுக்கு பாழாக்கி விடப்படும் என்று சொன்னி சரியான ஷொக்கா போயிட்டு எங்களுக்கு. இப்ப இது எப்ப நடக்கும், எப்ப இந்த வீடெல்லாம் பாழாகி போற இந்த ஜூத அப்படின்னா ஜூத ஆராதனைகள், ஜூதருடைய பலி செலுத்துதல், ஜூதருடைய சட்டங்கள், ஜூத நிலம் எல்லாம் இதோட எப்ப முடிவுக்கு வருகிறது, இதான் இந்த கேள்வி. அப்ப நாம 1ஆம் நூற்றாண்டுல போய் அங்கே இருந்து இப்ப யோசிக்கணும், நாமளும் இப்ப ஜூதராக நினைச்சுக்கணும். அப்படிதான் பைபிள் வாசிக்கிறது. பைபிள் வாசிக்கல கடவுள் என்னோட கதைக்கிறார் என்று சொல்லி போட்டு அப்படி இல்லை. கடவுள் பைபிள் வாசிக்கிறார். பைபிள கடவுள் யாரோட கதைச்சவர் என்று கேட்டு போட்டு அதுல யார் யாருக்கு என்ன சொல்றீங்க விளங்கினா அப்புறம் இப்ப அந்த கான்டெக்ஸ்ட் எல்லாம் எப்படி இருக்குது அதோட விளக்கங்கள் எடுத்துக்கொண்டு இப்ப நாம அப்படிப்பட்ட ஒரு கான்டெக்ட்ல இருக்கிறோமா இருந்தா அப்ப அது எங்களுக்கும் பொருந்தும். அப்ப எப்படி அது இல்லாத கான்டெக்ட்ல நாமளே அப்ளை பண்ண கூடாது. இதுதான் இன்னும் சொன்ன
இன்னொரு நான் ஜோபு அப்ளை பண்ண கூடாது லேஸ்ல சொல்ல வேண்டாம் என்று சொன்னேன். என்னடா ஜோபோட கான்டெக்ட்ல நாம இருந்தா தான் கதைக்கோம். ஜோபுனுடைய கான்டெக்ட் இல்ல, அவன் உத்தமனும் சன்மாக்கனும் தேவனுக்கு பயப்படுறவனும் பொல்லாப்புக்கு விலகுறவனும் என்று தேவனுடைய கட்டளைகள்ல படுபயங்கரமாக அவனை கடவுளே குற்றம் சாட்டுகிற விதத்துல பிசாசு எப்படியாவது குற்றம் சாட்டணும் தீர்கிறவன். நமக்கு குற்றம் சாட்ட நமக்கு நம்ம மனசாட்சி கேட்டாலே நாமளே அடிக்கிறோம் நம்ம பிரச்சனையை. அதனால நாம ஜோபு இல்ல, அதனால ஜோபுக்கு நடந்தது தானே நமக்கு நடக்குன்னு கதைச்சிடக்கூடாது. ஜோபு இழுக்கிறதுக்கு முன்னுக்கு நீங்களே என்ன ஆவியில இருக்கிறீர்கள் என்றதை மட்டும் தான் நான் கேட்கிறேன். ஏன்னா இதே மாதிரி தான் ஜோவானும் ஜாக்கோபும் இயேசு கிறிஸ்துவ பார்த்து கேட்டுச்சுன்னா சமாரியரை அக்கினியால் இறக்கி ஒரு அழிச்சு விடுவோம் ஆண்டவர், உமக்கு சித்தம் ஆண்டவே. என்ன ஆகிக்கிற உங்களுக்கு, நீங்க என்ன ஆவி, உங்களுக்கு என்ன ஆவி? எலியாட சிச்சுவேஷனும் எலியாட கான்டெக்டும் எலியாக்கு இருந்த ஆவியும் என்ன, நீங்கள் யாரு? நீங்களா வெளியாகும் வார்த்தை அழிக்கிறதுக்கு யோசிக்கிறீர்கள்? அப்ப கான்டெக்ட் விளங்காம வசனத்தை எடுத்து அப்ளை பண்ண பார்த்துக்கிறேன். ஜாக்கோபும் ஜோவான் ஆண்டர் அதுக்கு பேசி நிப்பாட உங்களோட வேலையை மட்டும் ஒழுங்கப்ப, நீ என்ன உன்னுடைய அழைப்பு என்ன, நீ யாரு, எங்க இருக்கிற சத்தம் மூலம் அதுகளப்பட்டிருந்த. அதனாலதான் நான் அதுல என்ன சொன்னேன், இந்த பாட்டுகள் நமக்கு அந்த கற்பனையில வாழ்ந்து வளர்ந்து இருக்கிற புறஜாதிகளுக்கு சரியான கற்பனை வளம் கூட, புறஜாதிகள் எல்லாருக்குமே. அப்ப அதால புறஜாதிகள் என்று அவங்க ஆபிரகாமினுடைய சந்ததியாருக்கு இந்த ஆண்டர் கற்பனையில வாழ்றதுக்கு ஒரு நாளும் விட இல்லை. அவங்க ஃபேக்சுவல்ஸ், அதாவது ஃபேக்ட், என்ன நிகழ்வுகளோ என்ன வரலாறோ அதைத்தான் யோசிச்சு வரலாற்றுல வாழும். அதை போட்டு கற்பனை உலகத்துல சஞ்சரிக்கிறதுக்கு ஒரு நாளுமே ஆண்டவர் அவங்களோட பைபிள் அவங்கள விடுறதில்லை. ஆனா புறஜாதிகளாக இருந்த கிரேக்கருக்கும் ரோமருக்கும் எகிப்தியருக்கும் அல்லது தமிழருக்கும் பைபிள் நாம வரலாற்று யதார்த்தத்தில் வாழாதையாக்கள், நமக்கு கற்பனையில வாழ்றது எப்பயுமே கூட விருப்பம். அது ஒரு நல்ல இனிமையா இருக்கும், அல்லது ஒரு விதமான மன சமாதான தரும். அப்படி நாம வாழ்றோம் அல்லது நடந்த முடிச்ச விஷயங்களை கற்பனையில வச்சுக்கொண்டே வாழ்ந்து போறோம். அது யூதர்களுக்கு அப்படி. அவர்கள் உடனுடன் அவர்களும் செத்தையாக்களை திருப்பி ஞாபகப்படுத்துறது இல்லை. அவர்கள் ஒவ்வொரு வருஷம் ஆண்டு ஆண்டு திவசம் கொண்டாடுறது இல்லை. அவர்கள் முடிஞ்சதோ கெட்ட போயிச்சியோ டன், அதோட சரி. அவர்கள் கற்பனையில நினைவுகள்ல வாழ்றையாக்கள் இல்லை, யதார்த்தத்துல வாழ்றையாள். அதனால வருஷம் அவர்கள் செத்து போன ஆக்களுக்கெல்லாம் பூசை வச்சு படம் நடத்தி அல்லது அத 40ஆம் ஆண்டா போச்சு. கத்தர் உயிரோட இருக்கிறபடியால கத்தர் விஷயங்களை ஞாபகப்படுத்தி எப்பயுமே வாழ்வாங்க. கத்தர் இன்னும் அதை உயிரோட இருக்கிறார். அதனால அவற்ற விஷயம் அவர் சொன்னபடியால அதை ஞாபகப்படுத்தப்படும். அது வாராந்தம் ஞாபகப்படுத்துவாங்க, அது மாதாந்தம் ஞாபகப்படுத்துவாங்க, அது வருஷம் ஞாபகப்படுத்துவாங்க. அவங்க அதை தவிர தங்களோட திருமண நாளை ஞாபகப்படுத்தணும், தங்களோட பிறந்த நாளை ஞாபகப்படுத்தணும். இதெல்லாம் அவங்களுக்கு அது வெறும் கற்பனை உலகம். அழிஞ்சு போற புல்லுக்கு சமனான ஆட்களோட பிறந்த நாளெல்லாம் யோசிச்சு இன்னும் பாவத்தால நிறைஞ்சு கிடந்து இன்னும் கிறிஸ்துவோட ஐக்கியமான்னு சொல்லி இன்னும் சரியாக நம்மள புரிஞ்சு கொள்ள முடியாத திருமண உறவுகளை எல்லாம் எனக்கு அனிவர்சரி, இப்ப 30வது அனிவர்சரி, இப்ப பவள விழா, இப்ப வைரவ விழான்றெல்லாம் கொண்டாடி கொண்டு அவங்க தெரிஞ்சது இல்ல. இதெல்லாம் புறசாதிய. ஏன்னா கடவுள் அப்படி ஒரு நாள் கொண்டாடுறதுக்கு அவர் இப்படி இல்ல வாழ்றது. உங்களோட புறப்பேர் ஈன பிரபு அதே இருக்க கொண்டாடி கொண்டு இருக்கிறீங்களோ இல்ல. ஆனா புறசாதியருக்கு இது சரியான விருப்பம். அவங்க அப்படி ஒவ்வொரு வருஷமும் அதை நெச்சு வாழுது. அடுத்த வருஷத்துக்கு பிறந்த நாளுக்கு அடுத்த இதுக்கு நாங்கள் இந்த கொண்டாட்டத்துக்கு இப்படி செய்வோம். இதான் அவரோட ஜோசப். அதாவது காந்தி செத்த 98ஆம் சிரார்த்தம், அண்ணா செத்த இது, இப்படியே செத்தையாக்களை நெச்சு வருஷம் பணமும் வச்சு மானசூர்தான் வீட வேறு. அவங்கள மேலும் தாவிதி செத்ததுக்கு நினைச்சு சிலையும் வைக்கல, பணமும் கூடு. அவங்க குடும்பத்துல அதுக்காக அவங்க ஒவ்வொரு வருஷமும் நன்றி செலுத்தும் ஆராதனையும் வைக்கிறது இல்லை. வச்சதா நடந்ததா 30 நாள் கொண்டாட்டமா விஷயம் தான். அவ இப்படி வாழ்றதால இந்த கற்பனை உலகத்துல வாழ்ற நாம பைபிளையே கடைசியில கற்பனையாக்கி எங்களுக்கு கொண்டு வர சரியா யோசிக்கிறோம். அதுலதான் அந்த கான்டெக்ஸ்ட விட்டு போட்டு பாட்டுகள் ஏற்றுறது. கான்டெக்ஸ்ட் என்னன்னு தெரியாம அந்த கான்டெக்ஸ்ட்ல ஜதார்த்தமா நாமல் இல்ல, ஆனா அத கற்பனையில் எடுத்து நமக்கு அப்ளை பண்ணி கொண்டு இருக்கிறோம். அதால சண்டைக்கு போன பாட்டுகள், சண்டை நேரம் செய்ததுகள்,
அல்லது 6 கடற்கரைக்குள்ள உண்மையில ஒரு கடலை கடந்ததுகள், இதுகள் எல்லாத்தையும் நாம கற்பனை ஆக்குறோம். நம்மள வாழ்க்கையில கற்பனை ஆக்குறோம். கடல் கடந்தது, கடலுக்கு பக்கத்துல போய் நின்று அந்த விஷயத்தை சொல்லி கடவுளுக்கு எங்களுக்கு ஒரு விஷயத்தை செய்ய போறாருன்னு சொல்றது ஒரு பிரச்சனையுமே இல்லை. ஆனா அந்த ஜதார்த்தமா கடலோட நடந்தத நாங்கள் கடலே போகாம வயல்ல நின்று கொண்டு செங்கடல் நம்மை சுழ்ந்து கொண்டாலும் உனக்கு அங்க செங்கடல், நீ என்ன வயலுக்குள்ள இல்ல நிக்கிற, அல்லது வயல் இல்ல உனக்கு எங்க செங்கடல் மீது இல்லடா, அது செங்கடல் கடந்தவன், செங்கடல் கடந்தது நீ எந்த கடல் கடக்குற, ஒரு கடலும் இல்ல. அதனால அந்த கான்டெக்ட் தெரியாம பாட்டி ஏற்றிக்க சரியான பிரச்சனையான விஷயங்கள் இது. இதை நம்மட பாட்டுகள்ல இப்படிதான் பூர்த்தி கல்வியில நம்மட கற்பனை பெருசாயிருக்கு. கோலியாத் நம்ம எதிர்த்து கோலியாத்தோட ஜதார்த்தமா உண்மையில சண்டை பிடிச்சவன் தாவி. நீ எந்த கோலியாத் யாருங்க உனக்கு கோலியாத்து? இந்த கோலியாத்து ஒரு உருவகமா? கோலியாத்து ஒரு ஆளை பிரதிநிதித்துவப்படுத்த பைபிள்ல எங்கேயாவது உனக்கு சொல்லப்படுகுதா? இல்லையே. ஆனா அதெல்லாம் பாட்டா நமக்கு அது கை வந்த வேலை. இந்தியா, தமிழ், சிங்களவர் இல்ல, ஈவன் கிரீக் அல்லது எய்த்தியர் அப்பாப்பா இல்ல, அதுவும் பைபிளுக்கு அவங்க வந்த உடனே டோட்டலா பைபிளையே அப்படியே கற்பனையா மாத்திட்டாங்க பல விஷயங்கள். இயேசு கிறிஸ்து சொன்ன உவமைகள் எல்லாம் அது ஒரு கற்பனை கீழ மாறி அந்த சமாரியன் இயேசு, அவர் கொண்டு போய் விட்ட சத்திரம் சபை, அவர் கொடுத்த 2 காசு பழைய ஏற்பாடும் புதிய ஏற்பாடும், இது மிச்சம் 10 திருப்பி உனக்கு தருவன் என்று சொல்லிட்டு போனவர், அவர் 2ஆம் தரம் பிறகுல மிச்ச காசு கொடுப்பார். எப்படி இருக்கு இந்த கற்பனை? இயேசு சொன்ன ஒரு ஜதார்த்த நிகழ்வை அவங்க கற்பனையா மாற்றி அப்படியே பிரசங்கங்களும் செய்து சபையில பெரும் சபை பிதாக்கள் சில பேர், ஒரிகன் சர்ச் ஃபாதர், அவற்ற பிரசங்கங்கள்ல பலதுகள் இப்படித்தான் வேதவசன விளக்கம். இப்ப நாம படிக்கிற மாதிரி தான் நமக்கு ஒரு மனசுக்கு ஒரு இதமா இருக்கல அப்படி படிக்க. செங்கடல் வந்தாலும் கடவுளங்களோட, செங்கடல் வந்தா கடவுளங்களோட இருக்கிறார், உனக்கு என்ன கடல் வந்தது? இப்ப அதுல நீ அந்த கான்டெக்ட் இல்லாட்டி அது உனக்கு இப்ப பொருத்தம் இல்லை. எங்களுடைய ஆண்டவர் எதிரிகள் இருந்து நாங்கள் காக்கப்படுறதுக்கு எங்களுக்கு என்ன தடையா வந்தாலும் கடவுளங்களை காப்ப, அதான் அதுல இருக்கிற பிரின்சிபல். அவர் எங்களை வழிநடத்தினா அவர் அந்த தடைக்கு நேராக அவர் தான் கொண்டு போய் நிப்பாட்டாலும் தஞ்ச மகிமையை காட்டுறதுக்கு எங்களை திறப்பார். ஏன்னா அவர் செங்கடலுக்கு முன்னால கொண்டு விட்டுட்டு திறக்கலையும், அதாவது விஷயம். ஆனா அதையே ஏதோ செங்கடல் நமக்கு சூழ்ந்து வந்தால் உனக்கு அங்க செங்கடல் வரப்போகுது. அப்ப அதான் கற்பனையில விளக்கிறது. இதெல்லாம் இந்த பாட்டுகள் எல்லாம் சரியான கவனமா படிக்கணும். இந்த விஷயங்களை நாம எடுக்கல சரியா இல்ல. சோ இப்படி இங்கிலீஷ்காரர் இப்படி பாட்டு ஏற்றுறது இல்ல, வேதம் தெரிஞ்ச இங்கிலீஷ்காரனாலும் இப்படி பாட்டு ஏற்றினது இல்ல. ஆனா நம்முடைய ஆக்கலாம் இப்படியே பாட்டுகள் ஏற்றது. ஏன்னா அவர்கள் ஜதார்த்தத்தில் வாழ்ற, அவளுக்கு கற்பனை, அவர்களுக்கு ஒரு சின்ன ஒரு கருப்பொருள் கிடைச்சாக்கான் அதை வச்சு மகா பாரதமே எழுதிடுவான் அவன் வால்மீகி. அப்புறம் இந்தியால நம்மையாளு கொண்டு கிடைச்சிச்சா அவர் கம்பருக்கு அவற்ற புக்க படிச்சுட்டு தான் ஒரு கற்பனையில் அடுத்தது. அதுவே பெரிய இலக்கிய படைப்பு, முழு கற்பனை கட்டுக்கதை. அது புத்தகம் பண்ணி அதை பெருசா படிச்சு அதை ஆய்வு செய்து அதுல டாக்டரேட் வேண்டி அதே பெரிய தமிழ் பண்டிதர் ஆயிடுச்சு. ஆனா அவன் எழுதுனதெல்லாம் முழு கட்டுக்கதை. இப்படியாட்ட ஆட்கள் நாமளும் பைபிள படிக்க வழிக்கிறீங்களா, கடைசியில கான்டெக்ட் என்னன்னு தெரியாம நாம படிக்கிறோம். ஏன் நான் இவ்வளவு சொல்றேன்டா, இப்ப வரைக்கும் நாம பைபிள வாசிக்கல இதுல சரியா பட விட்டு கொண்டு இருக்கிறோம். கான்டெக்ட் என்னன்னு தெரியாம தான் நாம பல தடவை மத்தேயு மார்க்கு லூக்காவும் வாசிச்சு கொண்டிருக்கோம். இப்ப நாம கேட்டா மத்தேயு இதுக்கு இவருக்கு எழுதினவர், இவர் எழுதினவர் என்றது நாம வாசிச்சா, இது நான் 8 வருஷத்துக்கு முன்னுக்கு சொன்ன இது மார்க்கு எல்லாம். அப்ப நமக்கு அதோட அது போச்சு. யாருக்கு எழுந்தா நமக்கு என்ன, முதல் நாமல் வாசிப்போம். யாருக்கு எழுத நமக்கு என்னன்னா என்ன, உந்த கடிதம் உனக்கண்டு வந்தா யாரும் வாசிக்கலாமோ, அல்லது உனக்கண்டு வந்தது உனக்கண்டு தெரியாம நீ அதை வாசி கொண்டிருப்பியோ. அப்ப இது யாருக்கு போல எழுதுனது கடிதம், இந்த நிருபங்கள் என்ற சிச்சுவேஷன் விளங்கணும் என்ன. இல்லாட்டி என்ன மத்தேயு இப்படி சொல்றார், லூக்காவும் வேறு இப்படி கதைக்கிறோம். அப்ப இதுக்குள்ள இன்னும் பிரச்சனை ஒன்று, இதுல யார் ஒரு அர்த்தம் சரியா இருக்கணும். ஒன்று மத்தேயும் சரி, மார்க்கும் லூக்காவும் பிள்ளை. அவ கேள்வி எப்படி மாத்தி கட்டுட்ட, அவ கடைசியில கான்ட்ரடிக்ஷன் எல்லாமே.
எல்லாம் குழப்பமாக தொடங்கும். கான்டெக்ஸ்ட் சரியா தெரியாட்டி கான்ட்ரடிக்ஷன் தான். சூழமை தெரியாட்டி என்ன நடக்கும்? குழப்பம். ஆயலதான் நாமல் இதை கவனம். இப்ப ஏன் மத்தேயுல இந்த கேள்வியை நாமல் கேட்ட நாமல்டா, உலகத்தின் முடிவுக்கு அடையாளம் என்ன என்ற வசனம் கிரீக்கில இல்ல. யூதர்களுடைய உலகத்துக்கு முடிவு என்னன்னு வேணுமென்று அதை கேட்கலாம். அல்லது நீ சொன்ன இந்த கல்லின் மேல் கல்லிராதபடிக்கு இல்லாமல் போகும் என்று சொல்ற இந்த இது என்ன சொல்ல வர? அப்ப சேர்ச்சி நீ இல்ல. அப்ப சேர்ச்சி இல்லையா பலி இல்ல, அப்படின்னா யூதர்கள் இல்ல. அப்ப இவர்கள் இந்த வயசினுடைய முடிவு என்ன? அல்லது இந்த ஊழி என்று அதை தமிழ்ல சொல்லலாம். நம்ம ஊழி என்ற ஒரு நீண்ட கால பகுதி. ஊழி யுகம் என்று நான் சொல்ல விரும்பல. யுவமா என்ற அது சைவ சமயத்தினுள்ள இருந்து அவங்களோட இந்து சமயத்தில் இருக்கிறது. அந்த சொல்லு அங்கிருந்து தான் அர்த்தம் கொடுக்குறாங்க. யுகம் அது 2400 வருஷம் அப்படி இப்படி எல்லாம் அதுக்கு நம்ம அவங்க கதையை விடுறாங்க. அப்ப நான் அதெல்லாம் அதை பயன்படுத்த. ஊழி என்றது பொதுவாக அந்த சொல்லு அயோன் அந்த இதுல இருந்தா நான் அந்த ஊழியையும் எடுக்கிறேன். அதுல ஊழி சரியான பொருத்தமான நீடூழி வாழ்க, நீடு ஊழி வாழ்க, அதாவது நீண்ட காலம் வாழ்க. அப்ப அது ஒரு பெரிய ஒரு குறிப்பிட்ட காலம், கனகாலம். அதான் ஊழியன்னு சொல்ற. அப்ப யூதர்களுடைய ஊழி என்ன? எத்தனை வருஷம் யூதர்களுடைய ஊழி? கிமு எப்ப தொடங்கினது யூதர்கள்? 2000 கிமு 2000 தொடங்கினது. இப்ப எப்ப முடிய போகுது அவட வயசு? கிபி 70 முடியும். அப்ப ஏறக்குறைய 2000 வருஷம் போச்சு அவர்களுடைய காலம் முடிய, அவட வயசு முடிய. அப்ப இதைத்தான் நீங்க கேட்கிற, அவருடைய வயசு முடிகிறதுக்கான அடையாளம் என்ன? இப்ப இந்த வயசு முடிகிற அடையாளத்தை தான் பைபிள்ல இன்னும் ஒரு விதமாக எங்களுக்கு அப்போஸ்தலர் சொல்லுகிறார். வயசு முடிய போது, காலம் முடிய போது, காலம் சரி நீ. அப்ப அதுக்கு நாம இன்னொரு பேர் எப்படி சொல்லுவோம் ஐயா? காலம் நிறைவேறுது. இல்ல காலம் நிறைவேறுது, காலம் நிறைவேறுது. அத உங்களோட காலம் நீ முடியுது என்று நாம ஆக்களை பார்த்து சொல்லிக்கல என்ன செய்யும்? இன்னொரு விதமாக சொல்றேன், சாக போறோம். பைபிள்ல அந்த சொல்ல எப்படி வேறு? சாக போறோம் அப்படி ஒண்ணு வேறு இல்லை. என்ன காலம் அது? கடைசி காலம். கடைசி காலம் பைபிள்ல கடைசி காலம் என்று வந்தா அது இந்த யூத வயசு முடிகிற காலம். அதான் பைபிள்ல அது சொல்லப்படுற காலம் கடைசி காலம். கடைசி காலம்னா நாமள என்ன நினைப்போம்? கடைசி காலம்னா நாமள என்ன நினைப்போம்? நமக்கு என்ன கடைசிலாம் கடைசி காலத்துல நாம யோசிக்கிறோம்னா நாங்கள் இதோட முடிய போறோம். அத கடைசி காலம். நாம இத பைபிளோட வரைகளை நாம என்ன நினைக்கிறோம்? கடைசி காலம் என்ன? கிறிஸ்து வர போற காலம். இப்ப கேள்வி, யூதர்கள் இத யோசிக்கல, அவர்களுக்கு எப்ப ஆண்டவர் வந்தது? கிபி 70. அப்ப அவளுக்கு அது கடைசி காலம். அப்ப அப்போஸ்தலர்கள் கடைசி காலம் கடைசி காலம் என்று எழுதியக்கல. பேதுரு கடைசி காலம், அப்போ பவுல் கடைசி காலம், ஜோவான் கடைசி காலம் என்று எழுதியக்கல. அவ என்னத்தை சொல்ல வாருனம்? யூதட்ட கடைசி காலம். இந்த கடைசி காலத்தில் தம்முடைய குமாரன் மூலமாக திருவிழம் பெற்றினார். இப்ப அவர் செத்து பரலோகம் இப்ப போயிட்டா இந்த கடைசி காலம், இந்த சாக போறீர்கள் கடைசி காலத்துல நம்ம ஊடாக இப்ப திருவிழம் பெற்றி கொண்டிருக்க அவர் ஊடாக அவற்றை அப்போஸ்தலரால இவ்வளவு அவர் உறுதிப்படுத்தி கொண்டிருக்கிறார். அப்ப என்ன கடைசி காலம் என்று அப்போஸ்தலன் பேதுரு, அப்போஸ்தலன் பவுல் எபிரேயர் கதை கேட்கல. சரி, நீ உங்க முடிய போற காலம் வந்துட்டது. அதாவது நாமளே முடிகிற காலம். இனி யூதரண்ட காலம் முடியுது. இதான் கடைசி காலம். அதாவது பேதுரு எழுப்பினு அந்த பிரசங்கத்தை செய்யத்தோட கேட்கல. கடைசி நாட்கள் உங்களோட கடைசி நாட்கள் தானே. அப்ப கடைசி காலம் நாம சொல்லி என்ன சொல்ல சாக போறோம். கடைசி காலத்துல அதை பார்த்து கடைசி நாட்கள் இதான் கடைசி நாட்கள் இல்ல நம்ம என்ன யூ ஆர் கோயிங் டு டை. அப்ப இந்த கடைசி நாட்கள் யூதருக்கு கடைசி காலம் அது அதோட சரி. அவர்
இனி சாக போடுறோம் ஜூத. ஜோவான் அப்போஸ்தலன் ஜோவான் எழுதேக்கல பிள்ளைகளே, இது கடைசி காலம், சாக போற காலம். நாம யாரு சாக போற அப்போஸ்தலன்? யாருக்கு கடைசி காலம் அப்போஸ்தலன்? ஜூத நாட்டு எங்களுக்கு தான் கடைசி காலம். பல அந்தி கிறிஸ்துக்கள் தோன்றி இருக்கிறார்கள் இந்த கடைசி காலத்தில். ஆட்ட கடைசி காலத்தில் அப்போஸ்தலன் எங்கட கடைசி காலம் எங்கட கடைசி காலம்? உங்களுக்கும் புறசாதிகளுக்கு ஒரு கடைசி காலம் இருக்கு. அந்த காலத்திலே இதே மாதிரி ஒரு பேட்டர்ன் தான் வரும். ஆனா இந்த கதைக்கிறதெல்லாம் எங்கட கடைசி காலம். அதுல பைபிள்ல நாம அப்போஸ்தலர்களை வாசிக்கல மத்தேயு 24 அப்போஸ்தலர் கேட்ட இந்த காலத்துக்கு முடிவு என்னன்னு கேட்டதும் ரெண்டும் ஒன்றுதான். காலத்தின் முடிவும் கடைசி காலமும் ஒன்று பைபிள்ல. ஏன்னா அது அந்த கான்டெக்ஸ்ட் அவர்கள் ஜூத இனத்தினுடைய கடைசி. ஜூதர்களுக்கு அது முடிவு. ஜூதர்களுக்கு சாவு மணி, சாவு காலம், அதான் கடைசி காலம். அத கடைசி காலம் கடைசி காலம் என்று பைபிள்ல அதை நாம் ஒத்தது சொல்லி என்னத்தை சொல்லுவோம்? அது எது? காலத்தின் முடிவு, முடிவு காலம், கடைசி காலம், முடிவு காலம், ஜூதர்களுடைய முடிவு காலம், அதான் கடைசி காலம். இந்த கடைசி காலத்தில் கடைசி நாட்களில் தம்முடைய குமாரனூடாக திருவிழா. அது என்ன குமாரனூடாக மெசியாவே வந்ததுல இருந்துதான் முடிஞ்சு போச்சு ஜூதர்கள. ஏன்னா நீங்கள் ரிஜெக்ட் பண்ண அவரே சொல்லிட்டார், வந்தன் ஏற்றுக்கொள்ளையில உங்கள்கிட்ட இருந்து தூக்கி கொடுத்துறோம் போ. அதுல கடைசி காலம் என்றா நாம நினைக்க கூடாது எங்கட காலமும் இல்ல. இனி ஏசு வரப்போற அது எப்பயோ தெரியாத அந்த காலம் இல்ல, பைபிள்ல கதைக்கப்படுற ஒரு காலம். அது 1ஆம் நூற்றாண்டுல கிபி 70 அந்த விஷயங்களை தான் ஆண்டவர் கடைசி கடைசி என்று கடைசி காலமாக அவர் முடிவு பண்ண. அதுல லாஸ்ட் டேஸ் எண்ட் டேஸ் என்று நாம கதை கேட்கல. இனிமேல் எப்பயோ நடக்க போற விஷயத்தை கதை கேட்கல. 1ஆம் நூற்றாண்டுல ஜூதர்களுடைய முடிவை பற்றி கதைச்சு கொண்டது. அப்ப ஜூதர்களுக்கு என்ன முடிவு? ஜூதர்களுக்கு என்ன முடிவு? என்ன சாவு? அவர்களுடைய கோயிலுக்கு சாவு, அவர்களுடைய நாட்டுக்கு சாவு, அவர்களுடைய இனத்துக்கு சாவு. இதான் அந்த கடைசி காலம். அவருடைய கோயிலுக்கு சாவண்டா அதுக்கு முன்னுக்கு யாராவது மெய்யான கடவுளை ஆராதிக்கணும் என்று சொன்னா எங்க வரணும்? எருசலேமுக்கு. மெய்யான கடவுளினுடைய ஆராதனை செய்யணும்டா அவர்கள் யாரா வரணும்? ஜூதர்களா வரணும். யாரு? ரூத் கட்டாயம் ஒரு ஜூத இதுக்குள்ள சேர்க்கப்படணும், அல்லது உரியா ஜூதராக மாறணும். அப்படி இதெல்லாம் எங்களுக்கு வெளிநாட்டாக்கள் வேறு நாட்டாக்கள் யாராவது மெய்க்கடவுளை சேவிக்கணுமோ அவர்கள் ஜூத மரபுக்களை அவர்கள் யுத்த செய்யற மோசையின் சட்டங்கள் உட்பட எல்லாத்துக்களையும் அதுக்கு பிறகு அவர்கள் பலி செலுத்தலாம். அந்த பலி எல்லாம் செலுத்தேக்களை ஆசாரியன் அங்க நிக்கணும், அந்த திரட்சியில நிக்கணும், இதெல்லாம் செய்யப்படுது. இப்ப இதுவரைக்கும் இயேசு பிறந்து நாசரேத்திலிருந்து வளர்ந்து அவர் சாகும் வரைக்கும் அது நடந்து கொண்டு இருக்குது. ஆனா அவரால் சொல்லிட்டார் சாகிறதுக்கு 3-4 நாளைக்கு முன்னுக்கு இதோட முடிஞ்சது. ஒரு கல்லுக்கு ஒரு கல் எல்லாம் இடிக்கப்பட்டு போகும் காலம் வருது. அதற்கு முன்னுக்கு இந்த இனமும் இல்ல, அதோட சரி எல்லாம். ஏன் இந்த கல்லண்டு அவர் கதை கேட்கல, அவர் சேர்ச்சதன் குறிப்பா அவர் சொல்லுறார். ஆனா எங்களுக்கு லூக்கா எழுதேக்குள்ள இதே லூக்கா 21 அவர் சேர்ச்ச பற்றி கதை கேட்கல. அவர் எருசலேம் படைகளால் சூழப்பட்டிருக்கும் பொழுது அதனுடைய மதில்கள் கல்லுகள் மேல் கல்லிராமல் என்று அவர் அங்க கதைக்கிறார். அப்ப பேசிக்கா எருசலேம் ஆகிய பரிசுத்த நகரம் கல்லுக்கு மேல கல் இல்லாம போனாலும் சரி, அல்லது எருசலேம்ல இருந்த கடவுளுடைய வீடு கல்லுக்கு மேல கல் இல்லாம போனாலும் சரி, கடவுள் இருந்த நின்ற இடம் பரிசுத்த பூமி. அது இன்றைக்கு வரையும் ஹோலி லேண்ட் தான் சொல்லிக் கொண்டிருக்கிறாங்க பலஸ்தீனாவை. இல்ல எருசலேம் ஹோலி லேண்ட், பரிசுத்த நகரம் உண்டு. அதுல அந்த பரிசுத்த நகரம் பரிசுத்த ஆலயம் ஒரு கல்லுக்கு மேல ஒரு கல் இல்லாம எல்லாம் இடிக்கப்படும். அப்படி இடிக்கப்படுற அந்த அதுக்கு முன்னுக்கு ஏன்னா அவரே அதை செய்தத தான் மரிச்சதோட சரி இனிமே ஆகல ஆலயம் என்ன செய்திச்சது? திரட்சியா கிழிஞ்சு எறிஞ்சிச்சது. ஆக பெற்றுசார்ந்த அந்த கேட்டு அப்படியே நடுவால கிழிஞ்சோண்டு அப்ப என்ன அவர் திரைகளின் வழியாக தான் போயிட்டன். இனிமேல் மோசேயுடைய அல்லது நியாயப்பிரமாணம் சடங்குகள் உங்களோட ஆலயம் உங்களோட இது எல்லாம் முடிஞ்சு போச்சு. இக்கபோத் இனிமேல் நீங்க சாகுறீர்கள், சாவு மணி இந்த ஆலயத்துக்கு சாவுனா தண்ட சாவால் அவர் அப்படி செய்தார். அவர் சொன்னார்
பிதாவை எங்கும் தொழுது கொள்ளும் காலம் பெறுகிறது. கிட்டவா இனிமேல் தொழுது கொள்றதுக்கு மலைய பார்த்து சேர்ச்சுக்கு வந்து எங்கேயும் தொழுது கொள்ளலாம். அப்படிப்பட்ட ஒரு காலத்தை தான் நான் கொண்டு வரதுக்கு வந்திருக்கிறேன். ஆகல இந்த காலம் முடியுது, இனி அந்த காலம் தொடங்கும், எங்கும் தொழுது கொள்ற காலம். அப்ப ஏதோ காலத்தையும் கதை கேட்கல. அவர் வெரி கிளியர், யூதர்களுடைய காலம் கடைசி முடியுது, இனி புறஜாதிகளுக்கு காலம் தான் தொடக்க. அது எல்லாரையும் சேர்த்து அது நடக்கும். அதுக்கு இந்த இடத்துல நான் வரணும்ன்றது இல்ல. நீங்க எங்கேயும் தொழுது கொள்ளலாம். நீங்கள் பலி செலுத்த வேண்டிய அவசியம் இல்ல. ஆசாரியர்களை கொண்டு வந்து அதுக்கு உங்களுக்கு நீங்கெல்லாம் பலியாளாயும் நீங்களாம் ஆசிரியராயும் எல்லாம் ஒன்றா. ஆனா உங்களை எல்லாரையும் ஒழுங்குபடுத்துறதுக்கு ஒரு பொதுவான மேய்ப்பர்களை நான் வைப்பேன். இந்த மாதிரி அவர் ஆவியால தந்த அந்த ஆலயத்தை கட்டி அவர் அமைச்சு கொண்டிருக்கிற காலம் தொடங்கிச்சு. இந்த காலம் முடிஞ்சது, இந்த காலம் தொடங்கும். கடைசி காலம் என்ற பைபிள்ல வாசிக்கல நமக்கு பொதுவா வாரது இயேசு 2ஆம் திரும்பி வரைக்குள்ள இருக்க போற காலம் என்று. உண்மையில இதுல கதைச்சதெல்லாம் இயேசு மிருகங்களோட 1ஆம் நூற்றாண்டுல வந்த காலம். அதான் அந்த காலம். அத பைபிள்ல பல இடங்கள்ல இந்த கோட்டேஷன்ஸ் இருக்குது, பல இடங்கள்ல. எங்க எல்லாம் உங்களுக்கு நான் 1-2 சொல்லி இருக்கேன் கோட்டேஷன். கடைசி காலம், கடைசி நாட்கள். ஆல்ரைட், நாங்கள் அதை நீங்கள் 1, 2, 3 ஏதாவது தெரிஞ்சா எழுதிடுவாங்க. சரியா? சோ இதான் அந்த இவைகள் எப்பொழுது சம்பவிக்கும், உம்முடைய மிருகங்களுடனான வருகைக்கும் யூத உலகத்தின் முடிவுக்கும் அடையாளம் என்ன? அதான் அந்த விஷயம். யூத உலகத்தின் முடிவுக்கும் அடையாளம் என்ன? ஆனா உலகம் என்ற சொல்ல அதுல இல்ல. யூத பருவ காலத்தின் முடிவுக்கு அடையாளம் என்ன? அல்லது மோசேயின் சட்டங்களால் ஆளப்பட்டு கொண்டிருந்த இனத்தினுடைய காலத்தின் முடிவுக்கு அடையாளம் என்ன? அந்த வயசின் முடிவுக்கு அடையாளம் எங்களுக்கு சொல்ல வேண்டும். அதுல இனி அந்த அடையாளங்களை சொல்ல போறோம். என்ன அடையாளங்கள் அடுத்த முறை பார்ப்போம். இது திரும்ப சொல்லுறோம். இயேசு கிறிஸ்து இவனுடைய வருக கிபி 70 இருந்தது. அதுல இத சொல்லப்பட்ட அவலமும் அவர் அந்த தலைமுறையில நடந்தது. அவர் சொன்னார் என்ன, இவைகள் எல்லாம் சம்பவிக்கும் முன்னே. இயேசு கிறிஸ்து கொஞ்சம் பொறுங்க, என்ன இவைகள் எல்லாம்? ஒரு கல்லுமே ஒரு கல்ல அப்படிக்கன்னு சொல்லி தொடங்கினானோ, அதுல இருந்து இப்ப வரைக்கும் நான் கொஞ்சம் முன்னுக்கு மட்டும் முடிக்கிறேன். அதான் இவைகள் எல்லாம். அப்ப அதுக்கெல்லாம் சண்டைகள், யுத்தங்கள், பஞ்சங்கள், பூமி அதிர்ச்சிகள், வானத்தில் அடையாளங்கள், கூட்டி சேர்க்கிறதுகள் எல்லாம். அதான் இவைகள் எல்லாம். நாங்கள் இனிமேல் 2ஆம் திறன் இதுவரை நீங்க கேட்ட கேள்வி நான் பதில் என்ன சொல்றேன். இது யூதர்களுக்கு ஒரு குழப்பமும் இல்ல, யூத கிறிஸ்தவர்களுக்கு ஒரு குழப்பமும் இல்ல. புறஜாதி எங்களுக்கு தான் நமக்கு குழப்பம் என்ற நமக்கு கான்டெக்ஸ்ட் தெரியல. அதெல்லாம் பைபிள் எப்பயுமே கான்டெக்ஸ்டோட சட்டியா யோசிச்சு வாசிக்க வேணும். அதுதான் நான் பல விஷயங்களை சொன்னேன். கிறிஸ்தாமே தொடர்ந்து தம்முடைய ஞானத்தையும் தம்முடைய ஆவியையும் எங்களுக்கு தந்து அவருடைய சாயலுக்கொப்பாக நாங்கள் சிந்திக்க எங்களுக்கு கிருபை செய்வார். ஆமென், ஆமென்.